பரவசமாய் கனவில் பார்த்ததும் என் சொல்வீர் பாண்டியரே கேளாய் கேளாய் கனவில் பார்த்ததும் என் சொல்வியேன் பாண்டியரே கேளாய் வணக்கம். எட்டு தொகை கொடிவிடியால் இலக்கிய தொல்கக்கூடியால் வரி மக்கள் ஒன்றில் பின்னி வல்லவனை தலைமகனாய் வாசகி கற்பிக்கின்றி நாளடிய திருத்தலம் கம்பெனியும் அப்படித்தேன். இந்த கிருஷ்ணத்தை ஆளக்கூடிய சுவாமிக்கு மனைவியாக தாரை தாரை பேருடைய சீர சிறப்போடு வந்துரி அடிதிரும்ப சென்றி இவனை கணவரை காண வேண்டும். அதற்கு முன்னாக அருகில் இருக்கிற காவலை கருவிடை என்ன அருகே ஆமா எனக்கு முன்பதாக வரப்படும் என்று ஏன் காலத்தாமதம் என்னமா பண்றது? எவ்வளவு வேலை நான் ஒரு ஆளே செஞ்சுன்னு இருக்கிறேன். இருந்தாலும் வேலை இருக்கும்போது எஜமா கூப்பிட்டு நான் சந்தோஷத்துல இருக்கிறேன், நம்ம பார்க்கணும் மகாராணிய போய் கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சாரு. உங்களை பார்க்க என்னுடைய மனது எப்படி இருக்கிறது? மனப்படை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு மணப்படைத்தேன்
எடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மணப்பதற்கே உன்னுடைய அன்பு மனைவி ஆசை மனைவி இந்த தாவி மனதார வைத்து விளக்கம் பார்த்துகிறேன். குன்றாத வளமும் குணமாறாத கொள்கையும் இறைவனுடைய அருளால் என்னுடைய வாழ்க வாழ்க என்று வாழ்க்கிறேன். எழுந்திருக்கிறேன். அரண்மனை இருந்த என்னை அதி விரைவாக அடுத்த காலம் என்ன அவருடைய விளக்கத்தை கூறுங்க. விளக்கம் தானே சற்று நேரம் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். அப்படிங்களா? அதன் பிறகு பல கருத்துக்களை எடுத்துரைக்க எப்படி தெரியுமா? எப்படி? இங்கே நான் தான் தேன் என்றது என்றது இங்கே நான் தான் தேன் என்றது கரும்போ கனியோ கவிதை சுவையோ பூமாலையில் ஓர் மல்லி இங்கே நான் தான் தேன் என்றது என்ற வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இளமை அழகில் இயற்கை வடிவம் பூமாலையில் ஓர் மல்லி இங்கே நான் தான் தேன் என்றது எந்த வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது பார்த்தாயா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். அதுபோன்று உன்னை நான் மணந்ததற்கும் அடைந்ததற்கும் நான் செய்த பாக்கியம் கண்ணி. அத்தா, இத மாதிரி
தாரை, என்னடி? எதற்காக அத்தான் அந்த புறத்தில் இருக்கக்கூடியவள அரண்மனையில் இருக்கக்கூடிய அழைத்தேன் என்னது? எதற்கு? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்கு? இன்று நாட்டு ஆசையை அறவே ஒழிக்கப் போகின்றேன். அறவே ஒழித்து காவி காம்பரம் உண்டு கரத்தில் கமண்டலத்தை ஏந்தி இமாச்சலம் சென்று அந்த ஆதி சிவனைய நீதியாகவே கோரி வரத்தை பெறப் போகின்றேன். தவத்தை செய்து வரத்தை பெறப் போகின்றேன். இணையற்ற வீரனாக வாழப் போகின்றேன். அத்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பாகும், போன இடமெல்லாம் புகையோடும். வெற்றி வெற்றி என்று திரும்புங்கள் அத்தான் என்று அன்பான விடை கொடுத்து அனுப்பினார். அதுவே எனக்கு போதும். நமக்கு என்ன குறை இருக்கிறது? இப்ப இமாச்சல் சென்று அந்த ஈஸ்வரத்தில் அரிய பெரிய வரத்தை பெறப்போகிறேன். எனக்கு விடை கொடு சொல்கிறாயே. எனக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறீர்கள். நீங்கள் கூறு வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது முடியாதத்தான். என்னுடைய வார்த்தைக்கு நீ அணை போடவே கூடாது. எதற்காக உன்னை அழைத்தேன்? என்னுடைய மனைவியிடம் நான் அன்பான விடையை பற்றி செல்ல வேண்டும், வரத்தை பெற வேண்டும், இணையற்ற வீரனாக வாழ வேண்டும் என்று தான் உன்னை அழைத்தேன். விடை கொடுக்க முடியுமா? முடியாது. எட்டி திசையோ எட்டி திசைய 16 கோணமோ ஏவியவளி துறையே 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 இலையில் வீட்டிருக்கா இலையில் வீட்டிருக்கா அந்த ஈசனை கண்டு வரமலை துறையே 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 நமக்கு என்ன குறை இருக்கிறது? உனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு நம்முடைய மகன் அங்கதன் இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இப்போது ஈஸ்வரை சென்று அந்த ஈசத்தை வளர்த்து வந்த போது சொல்கிறாயே, நீ கூறுவது முறைதானா? நீ சொல்வது சரிதானா? சரியோவா நீங்கள் போவது சரியோவா நீங்கள் போவது சரியோவா நீங்கள் போவது
கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நீங்களே அந்த இமாச்சலம் சென்று அந்த ஈசத்தில் வளர்த்து வாங்க போகிறேன். எனக்கு விடை கொடுத்து சொல்கிறேன். இது முறைதானா? நீ கூறுவது சரிதானா? இடைவாட்டி கேட்க மாட்டீங்களா? அத்தா மனமும் மனமும் மலரும் மனமும் போல கூடி வாழ்வதேனோ தவத்தை நாடி சரியோவா நீங்கள் போவது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு இமாச்சலம் செல்வதற்கு என்னால் விடை கொடுக்க முடியாது. உண்மையை சொல்லு. அனுப்ப முடியாது. நிச்சயமாக சத்தியமாக.